கடை வட்சனுக்காக இது. இரும்பில் சமைச்சு கொடுத்தா குழந்தைக்கலாம் எல்லாருக்குமே நல்லது தான். இரும்பில் சமைக்கிற பொருள்லாம் 150 எது எடுத்தாலும் 150 தானே போட்டுருக்குது. அப்புறம் என்ன ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். வத்சனுக்கு வந்து உடம்பு இன்னும் சரியாகவே இல்லை. அதனால் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு 150 ரூபா பொருள்லாம் விற்கிதான் திருக்கனூரில். அதனால் அங்கே போயிட்டு அந்த பொருள் வாங்கிறதுக்காக அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அந்த பொருள் வாங்கிட்டு வர்றதுக்காக போகிறோம். அப்படியே அங்கே என்னெல்லாம் நடக்குது, பட்டு என்னெல்லாம் வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தம்பி வந்து ஹாஸ்பிட்டலில் காமிச்சாச்சு. என்னன்னா வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது நார்மல் ஃபீவர் தான். இந்த கிளைமேட் வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால, பனி அதிகமாக இருக்கிறதுனால தான் எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபீவர்லாம் வருது அப்படின்னாங்க. மெடிக்கல் போயிட்டு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தாரு. எல்லாம் மருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கும் சேர்த்து எழுதிக்கு, ஏன்னா என்னுடைய வாய்ஸ் கேட்டு சளி பிடிச்சிருக்க கேட்டார். ஆமாண்ணே, சளிக்கு எனக்கும் டேப்லெட்லாம் எழுதி கொடுத்தாங்க. தம்பிக்கு சிரப்பு, சளி சிரப்பு, மூக்கில் விடுறது ப்ராப்ஸ்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணோம், போயிட்டு இங்கே டேரெக்டாக எங்கே வந்துருக்கோன்னா சென்னை ஷாப்பிங்க்கு. இங்கே பாருங்க, நியூ சென்னை ஷாப்பிங்கா இது பேர். சென்னைக்கு வந்துருக்குமா கேட்காதீங்க. இது எங்கள் ஊர்லேயே தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்குமா, 10 நிமிஷம் திருக்கனூர். எது எடுத்தாலும் வந்து 149 150 மட்டுமே. எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எல்லாமே வந்து 150 ரூபா தான். 150 எது எடுத்தாலும் 150 தானே போட்டுருக்குது. அப்புறம் என்ன எது எடுத்தாலும் 150. எது எடுத்தாலும் 150. இது நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. கிளாத் இல்லை, பேட்டரி போட்டால் ஓடும். டிசைனாக இருக்கு பார்க்க. ஆனால் வந்து லைட் வெயிட் தான். நான் பார்த்து பத்திரமா வச்சுருக்கேன். மாட்டுக்குள்ளே எடுக்கல, கீழே முட்டமா இதெல்லாம் தக்கையாக இருக்கு. இரும்பு கடை வட்சனுக்காக இது. இரும்பில் சமைச்சு கொடுத்தா குழந்தைக்கலாம் எல்லாருக்குமே நல்லது தான். இரும்பில் சமைக்கிற பொருள்லாம் வெயிட்டாக இருக்குது. தாராளமாக 150 வாங்கலாம். ஒர்த்து. வெஜிடபிள் பிளேட்டு. வெஜிடபிள் பிளேட்டா இது? ஆமாம், இதான் வெஜிடபிள் பிளேட்டு. இதுவும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சர்வீஸ் நான் இதான் வச்சுருக்கேன் வீட்டில். ஆமாம். எடுக்கலாமா? இது ஓகேவா? வட்சனுக்கு ஸ்லிப்பு இங்கே பாரு. போயிட்டு வீட்டை போய் போட்டுக்கலாம். வட்சனுக்கு எப்படியும் ஒரு 3 ஸ்லிப்பர் இருக்கு. 3மே கொஞ்சம் டைட்டாக ஆகுற மாதிரி இருக்கிறதுனால இது எடுத்துக்கலாமா? இதுவே நல்லா இருக்கு. ஆமாம், கிளாக் நல்லா இருந்தது இல்லை? கிளாக் தான் முதல்ல வாங்கணும். மிஸ் பண்ணி இங்கே வச்சுட்டு லாஸ்ட்டில் எடுத்துலான்னு வந்தால் கிளாக்கை காணோம். ரொம்ப நேரமாக சர்ச் பண்ணி மறுபடியும் எடுத்துட்டேன் அதே கிளாக்கை. வீட்டுக்கு போயிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். இது போய் பேட்டரி வாங்கி வரியா? வாங்க. செக் பண்ணிட்டோம் நாங்கள் ஆல்ரெடி. பேட்டரி போட்டேன். ஏன்னா நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு எதுவுமே வந்து மாற்றவோ இல்லை ரிட்டர்ன் பண்ணவோ எதுவுமே பண்ண முடியாது. நீங்கள் வாங்கினது தான். இந்த பொருள் நம்ம கையில் வந்துச்சுன்னா அது நம்மளுடையது தான். அதனால் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து நல்லா செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டோம். நல்லா இருக்கான்னு கம்மலில் சொல்லுங்கள். உண்மையாகவே நான் வந்ததுலேருந்து எங்கள் வீட்டுக்கு கடிகாரமே இல்லை. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஒரு கடிகாரம் இருக்குது, அது ஓடாத கடிகாரம். நான் வந்ததுலேருந்து அந்த கடிகாரம் ஓடல, சும்மா இருக்கு. ஆமாம், அது இல்லை எடுத்து எங்கேயும் போடலை. எடுத்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் எங்கேயோ. ஆமாம். நான் வந்ததுலேருந்து இதான் கடிகாரம் நான் வாங்குறேன். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு கடிகாரமும் இல்லை. அதான் ஃபோன் இருக்குல்ல, ஃபோன்லேயே நாங்கள் டைம்லாம் பார்த்துப்போம். இப்போ டைம் பார்த்து எங்கே நாங்கள் கரெக்ட் டைமுக்கு எங்கே போக போகிறோம் எதுக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்.
அப்புறம் சொன்னாங்க வீட்டில் வந்து கடிகாரம் இருக்கணும் அப்படின்ட்டு, அதனால தான் வாங்கணும். 150 ரூபாய் வர்த்து, கண்டிப்பாக வாங்கலாம். இது அழகாக இருக்குது டிசைனா. அப்புறமேட்டா இதை நான் உங்ககிட்ட காமிக்கல வீடியோவில். கொலுசு வந்து கிரிவல சுத்துக்குள்ளே அருந்துடுச்சின்னு சொன்னல, அது போயிட்டு 10 வச்சுக்கோங்க. இது மாற்றல, ஏன்னா அம்மா எடுத்து கொடுத்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது, அதனால கொஞ்சம் மாற்ற வேணாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டுட்டு மாற்றிக்கலான்ட்டு தான். இங்கே ஏதோ பாருங்க, எந்த கொலுசு? இந்த கொலுசு தான். இந்த இடத்துல தான் அருந்துச்சு, 10 வச்சாங்க. நல்லா ஜொலிக்குது பாருங்க, நல்லா ஒயிட்டாக ஆக்கி கொடுத்துட்டாங்க. என்னத்துதான் போட்டு ஒயிட் ஆக்குறாங்கன்னே தெரியல, நம்மளுக்கு அந்த ட்ரிக்ஸ் எல்லாம் தெரியல. இந்த கொலுசு பிளாக்காக இருக்கு பாருங்க, இது நல்லா தான் இருக்கு. இது பாப்போம் எத்தனை நாளைக்கு வரும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அறிவச்சன் ஸ்லிப்பர் எங்க? அறிவச்சன் ஸ்லிப்பர் இருக்கு, ஸ்லிப்பர் ஆனா டைட்டா இருக்கு. ஒரு வயசுல வாங்கினது, அதனால சின்னதான மாதிரி இருக்கு. இது வாங்கணும். இந்த ஸ்லிப்பர் எப்படி இருக்குன்னு கமல்ல சொல்லுங்க. நல்லா இருக்கு. இந்த பொம்மைலாம் இருந்துச்சு, அதனால தான் வாங்கினேன். இந்த பொம்மை சூப்பரா இருக்கு. இந்த பொம்மை வச்சு அறிவச்சனுக்கு இது பிடிச்சிருந்தது. நல்லா இருக்கப்பா. போட்டு பார்த்துட்டு வாங்கிட்டோம். சைஸ் வந்து 21. சரி, போய் வர கேப்பில் அம்மா என்ன குழம்பு வச்சாங்க? அம்மா வந்து நண்டு குழம்பு வச்சுருக்காங்க, சாப்பிட்லாம். அப்புறமேட்டா தம்பிக்கு வந்து இப்போ சாப்பாடு ஏதாவது ஊட்டிட்டு சிறப்பு போடணும். சளி சிறப்பு, ஜுரம் சிறப்பும். நாங்கள் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல சொல்கிறீங்க, நீங்கள் வந்து தம்பிக்கு வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பாருங்கன்னு சொல்லிட்டு நேராக போனோடனே நாங்கள் வந்து அதான் சொன்னோம். அங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் கதிர்காமத்துலேயும் அதான் சொன்னோம். இங்கே ப்ரைவேட்லேயும் நாங்கள் இன்றைக்கி போனது ப்ரைவேட்டு. பிளட் டெஸ்ட்லாம் அவசியம் இல்லை, இது வந்து நார்மல் ஃபீவர் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிளட் டெஸ்ட்டே தேவை கிடையாது, இந்த பனியில் அப்படி தான் வரும் குழந்தைக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பிளட் டெஸ்ட் வேணாம்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு சிறப்பு போட்டுக்கோங்க, சளி சிறப்பு போட்டுக்கோங்க, கொஞ்சம் பேராசிட்டமால் இருந்துகிட்டே இருக்கும். இந்த இதுக்கெலாம் அந்த மூக்கில் அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு நல்லா ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு விட்டுட்டே இருங்க, கண்டிப்பாக சிறப்பிடும். பண்ணினா அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் தான் பயப்படுறதா இருக்குது. நண்டு ஏறி நண்டு வாங்கணும். 100 ரூபாய்க்கு அரை கிலோ. என்னவா? நல்லண்டா நல்ல உண்டு. நல்ல நண்டு தான். செங்காமரம் சிவப்பு கலர் நண்டு, அந்த நண்டு 100 ரூபாய்க்கு வாங்கணும். நண்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. ஆமாம், ரொம்ப நாள் இருக்கும்ல நண்டு சாப்பிட்டு. ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும். எனக்கு ஆனால் நண்டுலாம் ஆசை இல்லை, மீன் தான். மீன் பிரியாரு. நல்லா இருக்கா குழம்பு? குழம்பமா சரி, இப்போ இன்னும் சாப்பிடவே இல்லை, சுடுதுங்க. இல்லை, ஆனால் தேங்காய் அரிசி ஊற்றினா இன்னும் டேஸ்ட் வரும். இப்போ எப்படி பார்ப்போம். தேங்காய் இல்லை. சுமாராக இருக்குதாப்பா? சுமாராக இருக்குதா? நல்லா இருக்குங்களா? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது வேற, நல்லா இருக்குதுன்னு சொல்கிறது வேற. சுமாராக தான் நல்லா இருக்குது அப்படின்ட்டுருவாங்க. டேஸ்ட் சூப்பர் அப்படி சொல்கிறது வேற. நல்லா இருக்கு. மறுபடியும் அதே தான். நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்க.